ரொம்பவே ஒரு டேஸ்டியான பிரிஞ்சி பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கல்யாண வீட்டில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிரிஞ்சி பிரியாணி. இது எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், பிரியாணி பீசஸ்லாம் போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினது கூடவே நம்ம உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிறது 1.5 கப்பு தண்ணி வைக்கணுங்க. நான் 1 கப்பு தேங்காய் பால், 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 கப்பு ரைஸ் வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இது நல்லா உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக புதினா இலை, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம குக்கரை மூடி 2 விசில் விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ ப்ரெட்டை கட் பண்ணி நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு பாருங்கள். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சேனக்கிழங்கு லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ப்ரெட்டு பொரித்த எண்ணெயிலே இதை நல்லா நான் பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. இது கூடவே தயிர் பச்சடி. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இப்படி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள்.